கற்பா வான்னு வந்துடுவான். கற்பா தங்கப்பிள்ள வா வா, மேலே போகலாம் வா. ஆட்டுக்குட்டி புல்லு சாப்பிடுதுப்பா, வாங்கடா போகலாம் மேலே. இந்த வந்துட்டாங்க இவர், வாங்க மேலே போகலாம் எல்லாரும். குதிப்பா, அவ்வளோதான்டா, அவ்வளோ ஜம்ப், ஒரே ஜம்ப்பு தான். வாங்க. அவன் ஒருத்தனை தவிர்த்து யாராக இருந்தாலும் கீழே இறங்கிட்டா ஏற தெரியாது. நம்ம தான் போய் கூப்பிடணும். அவன் ஒருத்தன் மட்டும்தான் சூப்பராக ஏறுவான் இறங்குவான். நான் முதல்ல போய்க்கிறேன் போ. என்னடா இப்படி வச்சிருக்கீங்க இலை? என்னடா இப்படி இருக்கு முடி? எவ்வளோ முடியல. முதல்ல மாஸ்க்கை போடுவோம், அப்புறமா வேலையை பார்ப்போம். மாஸ்க் போட்டாலே எனக்கு என்ன மூச்சு அடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனாலேயே மாஸ்க் போடுறதில்ல. முதல்ல என்ன செய்கிறதுனே தெரில, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இங்கே வாரு எவ்வளோ முடின்னு ஹஸ்ஸு வேறு இருக்கிற முடியெல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே வாருங்கடா எவ்வளோ முடின்னு இந்தா இதுக்குள்ளே வர முடியெல்லாம் அவங்க அத்தா சேகரித்து வச்சுருக்காரு இதுக்குள்ளே. எதுக்கு இங்கே வச்ச? இங்கே ஒரு எங்கே ஏறி எங்கே ஒன்றுக்கு இருந்து விட்ருக்காங்கன்னு வரு. நைட்டு நான் வந்தப்போ இல்லையே. எல்லாம் அப்படியே பாரு, ஹெல்ப் பண்ணுறா. கருப்பா உட்காந்துருக்கீங்க பாரு, வேணுக்குனே சாப்பிடுவாங்க. இவ்வளோ நேரம் சாப்பிட வேண்டியது தானே. இப்போ தான் போட்டியா ஃபுட்டு? நீ உள்ள இருக்கிற எல்லாம் உள்ள ஓடிக்கிறானுங்கம்மா. ஆமாம், வேக்கம் வீடு இந்த ஓடுகாய் பாருப்ப ஒவ்வொருத்தரும். முதல்ல ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வெடியில் ஏழை இவங்க அப்பா கிறுக்கு பயலுங்களா. இந்த வரேன் பொருடி. ஏதோ பிக்னிக் வந்தவங்கனாக்கா எப்படி படுத்து கிடைக்கான்னு பாரு. நீ போதும் போ போ. எவனா பாத்ரூம் போனதுக்கு நம்ம வந்து தான் இங்கே எல்லாம் செய்யுது. போ ஏய் எந்திரா. இந்த மாதிரி மண் இருக்குது பார்த்தீங்களா, லிட்ரு சாண்டில் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஈரமாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் உறிஞ்சிக்கும். இந்த இங்கெல்லாம் பாருங்கள் வாமிட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். பாருங்க, கொஞ்சம் அந்த லிட்ரு சாண்ட் அது மேலே போட்டு விட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். அப்படியா, பரவாயில்ல. ஆமாம், தூங்கி எழுந்தா பாத்ரூம் வராதா பிள்ளைகளுக்கு? மண் வேற தூக்கிட்டு வரல கீழே இருந்து. அம்மா கஷ்டப்படுறான்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பாத்ரூமெல்லாம் எடுத்து போட வேண்டியது தானே. இப்படி டப்புங்களை கொஞ்சம் கொஞ்சம் மண் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் கொட்டி விட்டுட்டு வேறு சாண்டு வந்து நமக்கு இன்னொரு டப்பாவில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா பழசுலேயே நீங்கள் மறுபடியும் ரீஃபில் பண்ணுறத விட சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரே டப்பில் கொட்டி விட்டிங்கன்னா அது ஒரு டப்பா அது மாதிரி தனியாக இருக்கும். புதுசாக கொட்டுறது ஒரு பக்கம் இருக்கும். அது ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னா கொட்டி விட்டு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா கழுவிக்கலாம். இல்லை ரொம்ப மோசமாக சுற்றி அசிங்கம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா லிட்ரு சாண்ட் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். மீதி இங்கே இருந்த டப்பெல்லாம் சேர்த்து இதில் இவ்வளோ தான் மண் இருந்தது. அதாவது இங்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாம் நீட் பண்ணிவிட்டு இந்த ரூமில் எதுவுமே இருக்க வேண்டாம். அவங்க ஓடி அடியே விளையாட மாட்டுறானுங்க. சரியான கிறுக்கு பிள்ளைங்களாக இருக்குதுங்க. மேலே மட்டும் ஏறி ஏறி குதிப்பானுங்க, ஆனால் ரூமுக்குள்ளே ஓடி விளையாடுறதில்ல. அடுத்து வேக்கும். இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இந்த ரூமை கொடுத்துடலான்னு இருக்கேன். அதில் போயிட்டாங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அவங்க விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால் கொஞ்சம் வேலை இருக்குது. அவர் மாமா இல்லை, அதனால சரி அவர் இருக்கிறப்ப க்ளீன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். 13 பேர் இருக்கிறதுனால முடி வந்து ரொம்ப இருக்கும். வீட்டுக்குள்ளேலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கோம்ல, ஏதோ மேகமூட்டத்துக்குள்ளே குடியிருக்கிற மாதிரி முடிக்குள்ளே குடியிருந்த மாதிரி இருக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறப்ப. ஆமாம், முடி இல்லை. இப்போயும் கூட என்ன செய்கிறாங்க, ஒடியாந்துடுறானுங்க வீட்டுக்குள்ளே. இவங்களா அடங்குவாங்க. இந்த வேக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் வந்து இவங்களுக்கே வச்சாச்சு. வீட்டுக்கு தான் வாங்கினோம். சரி இப்போதைக்கு தேவையில்லையில, வீட்டுக்கு இருக்குது தேவை, அதனால சரி இவங்களுக்கே யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிட்டோமா, இப்போ என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து வந்து லிட்டர் சாண்டெலாம் கொட்டி எடுத்து வைக்கணும். நார்மல் ஃபுட்டு போட்டு வைக்கிறது. இது வந்து இந்த ட்ரீட்ஸு டெம்டேஷன் இதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். அது கூட இதையும் சேர்த்து உள்ளே போட்டுருவோம். இந்த கூண்டு இங்கேயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். என்ன சார்
அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. கூண்டு வெளியே வச்சா கூட அதில் விளையாடுவாங்க இவங்களா? இவங்க விளையாடிட்டாலும் ஸ்டாக் பெட் ஷாப் மாதிரி. அவர் என்ன செய்கிறாரு, இவர் எறும்பு பாரு, எறும்பு. ஆமாம், போட்டு வைங்க. ஃபுட்டுக்குள்ளேயெல்லாம் போடுறதில்ல, வெளியில் இந்த பைக்கு வெளியில் போட்டு வைக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாய்க்குள்ளே போனால் தானே கஷ்டம். இந்த மாதிரி வெளியில் சாக் பீஸ் போட்டு வச்சுனா, ஏன்னா அவங்களோட ஃபுட்டில் வந்து அதிகமாக இந்த ஆயில், ஃபிஷ்ஷு, எண்ணெய், மீன், கறி இது தானே இருக்கும். அதனால தான் எறும்பு வந்து கவருக்குள்ளே இருந்தாலும் பாருங்கள் எத்தனை கவர், இதுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும், அதுக்கு மேலே இந்த கவர், அதுக்குள்ளேயே எறும்பு வருது. கரெக்டாக பிடிக்கும் ஃபுட்டு, ஆனால் அது கொஞ்சம் தான் இருந்தது அதில். சரி போட்டலான்னு பார்த்தா பத்திரமான்னு பார்த்தேன், பத்தலை. மீதி தான் இது இருக்குது, அதை ட்ரை பண்ணிப்போம். ஏய் உள்ளே வருவீங்க, வந்து பாத்ரூம் போய் விட்டு போனீங்கன்னா அடி வெளுத்து விட்டுறேன் பார்த்துக்க, புரியுதா? போ வெளியில் போ. இந்த ஒரு இந்த கருவேப்பை இருக்கா பத்தியா, அடி வெளுத்து விடு. என்னன்னா இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குது, என்ன திட்டு வேணும், ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க வேறு. இலை இந்தடா உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? ஒளிஞ்சிக்கிற உழம்பாடாடிங்களா? ஏடா இல்லை இல்லை இல்லை. யாருது யாருது குட்டி கழுத திமுரு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஓவரு திமுரு ஆகிப்போச்சு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே போறியா பாரு மின்சாடி, இவன் தான் அங்கே டஸ்ட்டாக இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் உட்காந்தா. இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை, யோசிச்சு பார்த்தா நீட்டாக தான் இருக்குது, இருக்கிற குப்பை தான் அதிகம். இங்கே பாருங்க, நான் கூட இந்த ரூமில் அவங்களோட பொருள் நிறையா இருக்குது போல் அப்படின்னு நினச்சா, எல்லாம் கவரை மடித்து 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 அது ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக கவர் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன செய்யறது? கீழே மண்ணெல்லாம் இருக்குது, தூக்கிட்டு வந்து வைக்கணும், அதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம். இது இங்கேயே இருக்கட்டும். இப்போ நீங்கள் கீழே போகாமல் எதையாவது வச்சு அடைக்கணுமே, என்னத்தை வச்சு அடைக்கிறது? ஆமாம், இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க உள்ளே போய் ஒன்றுக்கு இருந்து விட்டுருவாங்க. இப்போ உள்ளே வந்தானா உள்ளே போய் உச்சா போயிரு. இந்த ரூம்குள்ளே வந்தாலே போதும், அவனுக்கு என்னன்னு தெரியல. இந்த ரூம்குள்ளே வந்தால் சாசாலாம் பண்ண மாட்டேன். போ, சாசாக்கு சப்போர்ட்லாம் இல்லை சார், அது அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு. இனி வந்து கீழே வந்து லிட்டர் சாண்ட் வந்து கீழே மூட்டை வந்துருக்கு வெளியில், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அடுக்கி வச்சிட்டா வேலை முடிஞ்சுது. 20 நாளைக்கு ஒருக்க வந்து லிட்டர் சாண்ட் வாங்குவோம். ஃபுட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும், அதனால் ஃபுட்டு பிரச்சனை இல்லை. 20 நாளைக்கு ஒருக்க ஃபுட்டும் வாங்கிடுவோம், அதுக்கப்புறமா லிட்டர் சாண்டும் வாங்கிடுவோம். ஒரு 20 நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா, முதல்ல 25 கிலோ தேவைப்படுச்சு, அதுக்கப்புறமா 40 கிலோ, இப்போ ஒரு 50 கிலோ கிட்ட 20 நாளைக்கு ஒருக்க வாங்குற மாதிரி. கீழே போய் காட்டுறேன், மூட்டை கீழே கிடக்கு. மேலே வர்றப்ப ஒவ்வொருத்தரும் மேலே வர்றப்ப அப்பப்போ தூக்கிட்டு வருவாங்க, அதனால் கீழே இருக்குது. முந்தா நாள் தான் வாங்கினோமா, அது கீழே இருக்குது ஃபுட்டும் லிட்டர் சாண்டும். சரி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இந்த பொருளை எங்கே எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்களோட பொருள் எல்லாமே. அதனால் எல்லாம் இந்த ரூமில் தான் இருக்கணும். இதில் வந்து அப்பப்போ ஏறி உட்காந்துட்டு விளையாடிட்டு கிடப்பானுங்க, அவ்வளோதான். இதில் வந்து ஏதாவது அடுக்கி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதை தூக்கி அங்கே வெளியில் வச்சுருந்தேன் அவங்க ஏறி உட்காரதுக்கு. சரி அதை உள்ளே தூக்கி போட்டுடலாம் அப்படி சொல்லி போட்டாச்சு. அதோட இந்த ரூமை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா, இதுக்குள்ளே வந்து லிட்டர் சாண்டில் அவங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும் இந்த இதை வந்து வச்சிட்டோம்னா அவங்க பாத்ரூம் போகிறாங்களா, யூரின் போகிறாங்களா எல்லாம் இந்த ரூம்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்போ எல்லாம் உள்ளே தூக்கி வச்சிருவேன். இந்த ஏரியை எடுக்க விட மாட்டேங்கிறேன் சாசா பையன். ஜன்னலை திறந்துருக்கு, ஆளாளுக்கு வெளியில் போகிறதுக்கு பார்ப்பானுங்க. இதை வந்து சாஷா வந்து எடுக்க விட மாட்டேன். எடுத்தால் வந்து மூஞ்சியை பார்த்துட்டு போடுன்னு சொல்லி தூக்கி போடுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். எல்லாம் வாங்கடா பிள்ளைங்களா, வாங்க ஒடியாங்க, செல்லக்குட்டி எல்லாம் ஒடியாங்க, வாங்க எல்லாம் வா, டே வாங்கடா. நம்மளை மதித்து உடனே ஓடியாறது இந்த சிஞ்சு சாஷாவும் இந்த கருவா குட்டியும் தான். வாங்க, ஏய் இந்தா வெளியில் போ, எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டா, வா வெளியில் வா, வெளியில் வானே. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, வெளியே போ. ஆளப்பராள். இந்த ரூமெல்லாம் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறதில்ல, அது எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் அழுக்காகிறத பொறுத்து க்ளீன் பண்ணுவோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் இது வந்து ரெகுலராக காலையிலையும் சாயங்காலமும் எல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். இந்த கயிறு எதுக்கு இருக்குன்னு இது கட் பண்ணி விட்ருவோம். பிடி ஒரு நாள் இவங்க விளையாட நான் பார்க்கல, இது வேறு அசிங்கமாக தொங்கிட்டு கிடக்கு ஒரு பக்கம். ஃபேன்லாம் எடுத்தியா, வேக்கம் போட்டியா? ஃபேன் இது 2வது ஃபேனு இவங்களுக்கு. 24 hours
4 மாசமா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஆஃப் ஆகாமல். அப்படியே அந்த சவுண்டு வந்து ஓவராக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த ஃபேனை கழட்டிட்டு வேறு ஃபேன் ஒன்று வாங்கி போட்டுருணும். இலை அடி வாங்க போகிறடா நீ ஒவ்வொருத்தனும் என்கிட்ட. ஷாஷா போய் வாட்ச் பண்ணுறாரு. என்ன செஞ்சா இங்கே? அப்புறம் இருக்கு நீ வீட்டுக்குள்ள வந்த பைத்தியக்கார பயமில்ல. ஷாஷா இங்கே வேணும்னா வா, இங்கே பாரு ஷாஷா வா, மேலே வா, வந்தாலும் உனக்கு பாரு. இதை அதை காமிச்சோன்னா எல்லாரும் வரானுங்க பாரு. எல்லாரும் வராங்க, நீ வா. இந்தா வாங்க எல்லாம். இந்தா அந்த கவர் ஆட்ட அப்போ தான் வருவான். ஒடியாங்கடா. எங்கே காணோம் ஒருத்தனையா? எவ்வளோ இருக்கா நின்று? இங்கே இருக்காங்க ஷாஷா தோட்டத்து எல்லாருமே. இந்த சிஞ்சுவையும் ஷாஷாவையும் காணோம். இந்த வருது குண்டமா வருது. வா குண்டு மின்னல். குண்டுல மின்னல். ஷாஷா இந்தா இங்க வா. இல்லை நீ கூப்பிட்டா ஷாஷா வருவான்னு சொன்னா கூப்பிடு. ஏலே அவமானப்படுத்தாம வந்து சேரு, நான் சொல்லிட்டேன். ஷாஷா குட்டி, ஏய் ஷாஷா இந்த சீக்கிரமா வா. உனக்கு வேணும்னா வா, இல்லைன்னா போய். சீக்கிரமா வா ஷாஷா. இந்தாடா நீ சாப்பிடு. அவன் அப்புறமேல உடச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, நீட்டாக இந்த மண்ணு மட்டும் கொஞ்சம் டப்பா காயுது, அதை கொண்டு வந்து வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒன்று மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. அதை வந்து அப்புறமா கீழே வேறு பை இருக்கா, அதனால எடுத்து வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீட் பண்ணியாச்சு. போய் விளையாடுங்க போங்க. ஓடு. உங்களுக்கெல்லாம் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறதே வேஸ்ட்டுடா, போங்கடா. மினரல் வாட்டர் உங்களுக்கு ஆர்வ வாட்டர் கேட்குது. ஆளுங்களை போய் கீழேருந்து தண்ணி மேலே வந்து பானையில் பிடிச்சி வச்சுருப்போம். இப்போ இல்லை, சரி அதனால் வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறது 2 பாட்டில். ஃபேனை போடுவோம், வேர்க்குது. என்ன வெளில போனோமா? இது இங்கே போடணும். இவனுக்கு பிடிக்க எங்கே அவனை? இவனுக்கு கட்டில் இங்கே இல்லைன்னு போக வந்துருச்சு. போய் அங்கே போய் விடு. சரி வா, கட்டில் இங்கே போட்டுக்கலாம் வா. இவர் வந்து கட்டில் தான் தூங்குறது எப்பயுமே. ஓ பார்க்குறது பாரு. போடா மாஷா, போ உன் கட்டிலுக்கு போ. இவரு கிளீன் பண்ண காலையெல்லாம் காயப்பட்டு இதுக்கு மட்டும் வந்துருங்கடா கரெக்டா. அப்படி ஒரு சமத்தாக்கு நல்ல பிள்ளை. இவருக்காம் பாரு, காலை பூரா புரண்டி விட்டுருவான். ஆமா, இதை வந்து யாருக்கு கொடுத்தாலும் வாய வச்சுட்டு அங்கதான் வந்து திரும்பி அவங்களுக்கு கொடுக்க விடாம. வேற யாரு இல்ல மாஷா கொடு. யாரு ட்ரீட்ஸ் சாப்பிட்டுருக்கா சாப்பிடலையான்னு ஈஸியா கேட்கறது. கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியுமா? எல்லாம் டாக்டர் அசை போட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டவங்க, சைலண்டா வாய வச்சு நிக்கிறவங்க எல்லாம் சாப்பிடாதவங்கன்னு அர்த்தம். சரியா? இந்தா ஏய் நீ மட்டும் வரவே மாட்டேடி, போடி. இந்த டோரி வரவே மாட்டா எப்பவுமே. சிஞ்சுந்தா சிஞ்சு போதுமாமா, சிஞ்சு போதுமா. சிஞ்சு சாப்பிடவே இல்ல. சிஞ்சுந்தாடா. சரி விட, அவளுக்கே வேணாமாமா விடு. சிஞ்சுமா கேட்டுட்டு நின்னா சிஞ்சு வாடி, தங்க வாடி, பட்டுடி. எனக்கு என்னவோ சிஞ்சு மட்டும் தான் ரொம்ப பிடிக்குதுப்பா. உண்மையாவே இப்ப எனக்கு சிஞ்சு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சாசாவை விட எல்லாம் கேட்பீங்க, சாசா விட பிடிச்சிருக்கா அப்படின்னு. எல்லாரையும் விட சிஞ்சு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடியே என் தங்க பிள்ளை. ஏன்னா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அவளுக்கு தேவை சாப்பாடு போட்டுட்டு தண்ணி வச்சுட்டா அவ பாட்டுக்கு இருப்பான். எவங்கிட்டையும் சேர மாட்டான். எவனால வந்து தொந்தரவு பண்ணா போட்டு வெளியில் எடுத்து விட்டுருவா. ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ரொம்ப தெனாவது பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்ச கழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி சிஞ்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்குது சிஞ்சு. அப்படி நடிங்க எல்லாம். மாஷாவை பாரு, மாஷா குடும்பம் அவன் தான் போடு. இவளுக்கு திமிரு. சரி, இப்ப சிஞ்சுக்கு மிஞ்சி வருவா. இந்த டோரிக்கு கொழுப்பு. இது சிஞ்சு தாண்டுவா, ஓவர் ஆக்டிங். இதோ இங்கே 1 லிட்டர் சாண்ட் இருக்குது. இது வந்துட்டு லெமன் ஃப்ளேவர் ஒன்று, இது வந்துட்டு ஆல்ஃபா பெட்ஸ் அப்படின்றது. லெமன் ஃப்ளேவர் ஒன்று இருக்கும் 5 kg. அதுக்கப்புறமா லாவெண்டர் ஃப்ளேவரில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து லாவெண்டர் ஃப்ளேவர்.